இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தியில் கிடைக்கும் யோகம் என்ன? குரு வக்கர நிவர்த்தியா இப்படி நடக்குதா? இந்த குருங்கிற வார்த்தை இந்த வருஷம் ஃபுல்லும் கேட்டுகிட்டே இருக்கங்க. ஏன்னா குரு பயிற்சி கேள்விப்பட்டோம், குரு அதிசார பயிற்சி கேள்விப்பட்டோம், குரு வக்கரம் கேள்விப்பட்டோம், குரு வக்கர நிவர்த்தி. ஏங்க இவ்வளோ பார்க்கணும்? தங்க விளையாடுறதுக்கு காரணம் இந்த குரு. சிம்ம ராசி இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சிம்மம் அப்படின்னாலே தைரியம், நிர்வாகம், வளர்ச்சிங்க. இந்த ராசிக்கு தன்னம்பிக்கை அதிகம், பேச்சு திறமை அதிகம், இடத்துக்கு தகுந்தாப்பாரி மாற்றிக்கணும். இந்த ராசிக்கு கண்டிப்பாக யாரிடம் இருப்பாங்களோ அவங்ககிட்ட இருப்பாங்க. அதே ரொம்ப உண்மையாகவே முடியாதவங்கன்னா கருணையாக மாறிடும். கண்டிப்பும் கருணையும் இரண்டும் கலந்தவன் தான் இதுதான் இது. இதை எப்பவுமே சிவனோட ஒப்பிடுவோம். முதல்ல உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இத்தனை நேரம் பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன் இந்த கிரகம் அமைஞ்சது. இப்போது 7ஆம் வீட்டில் புதன் உங்கள் ராசிக்கு 2-11க்குரியவர். 7ஆம் வீட்டில் இப்போ பார்த்திங்கன்னா சுக்கிரன், அவர் 3-10க்குரியவர். முதல்ல உங்களுக்கு ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வெளி மாநிலம் வெளியூர் சம்மந்தப்பட்ட பொது நபர்கள் அறிமுக கிரகங்கள், கிரக சேர்க்கைகள், நட்சத்திர சூட்சுமங்கள் எப்படி இணைக்கும் முறைகள், பாவங்கள், டிவிஷனல் சார்ட் பற்றிலாம் இருக்குது. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ரைட், அடுத்த விஷயத்துக்கு போகும். சார், இந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்டது பொதுவாகவே திருமணத்துக்கு கவனமாக போட வேண்டிய ராசி இந்த ராசி தாங்க. என்ன சார், குரு வந்தப்புறம் தான் நிவர்த்தி ஆகுது. நிறைய பேத்துக்கு திருமண பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நின்னது இந்த சிம்ம ராசி. விஜேஆர்த்தி பிளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தியில் கிடைக்கும் யோகம் என்ன? குரு வக்கர நிவர்த்தியா இப்படி நடக்குதா? இந்த குருங்கிற வார்த்தை இந்த வருஷம் ஃபுல்லும் கேட்டுகிட்டே இருக்கங்க. ஏன்னா குரு பயிற்சி கேள்விப்பட்டோம், குரு அதிசார பயிற்சி கேள்விப்பட்டோம், குரு வக்கரம் கேள்விப்பட்டோம், குரு வக்கர நிவர்த்தி. ஏங்க இவ்வளோ பார்க்கணும்? தங்க விளையாடுறதுக்கு காரணம் இந்த குரு பகவான் தான். தங்கம் என்றால் குரு பகவான். குழந்தை சம்மந்தப்பட்ட நிறைய பேருக்கு ஐவிஎஃப்பில் ஃபெயிலியர் ஆனது இந்த காலகட்டத்தில். குழந்தைக்காக நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணதும் இந்த காலகட்டத்தில். நகை அடகு வைத்தவர்கள், அடகு வச்சுட்டு ஐயோ வித்துட்டோமே பதட்டப்பட்டவர்கள் இவர்களே. பண ரீதியாக நிறைய கொடுக்கல் வாங்கல்கள், டிரான்சாக்ஷன், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆன மாதிரி இப்போ தான் கொஞ்சம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க இந்த காலகட்டம். அப்போ இந்த இத்தனை குழப்படி கொடுத்த அந்த கிரகம் ஒரு நல்லது செய்யும் பொழுது அதை பெனிஃபிட் அனுபவிக்க வேண்டாமா? இதை பற்றி தெளிவாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கேட்டுக்கங்க. ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள், சந்தேகம் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்ம ராசி இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சிம்மம் அப்படின்னாலே தைரியம், நிர்வாகம், வளர்ச்சிங்க. இந்த ராசிக்கு தன்னம்பிக்கை அதிகம், பேச்சு திறமை அதிகம், இடத்துக்கு தகுந்தாப்பாரி மாற்றிக்கணும். இந்த ராசிக்கு கண்டிப்பாக யாரிடம் இருப்பாங்களோ அவங்ககிட்ட இருப்பாங்க. அதே ரொம்ப உண்மையாகவே முடியாதவங்கன்னா கருணையாக மாறிடும். கண்டிப்பும் கருணையும் இரண்டும் கலந்தவன் தான் இதுதான் இது. இதை எப்பவுமே சிவனோட ஒப்பிடுவோம். சிவன் பார்த்திங்கன்னா ருத்ரதாண்டவம் ஆட தெரியும், டக்குன்னு வரமும் கொடுக்க தெரியும். அதுதான் இந்த ராசி. ரைட், முதல்ல உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இத்தனை நேரம் பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன் இந்த கிரகம் அமைஞ்சது. இப்போது 7ஆம் வீட்டில் புதன் உங்கள் ராசிக்கு 2-11க்குரியவர். 7ஆம் வீட்டில் இப்போ பார்த்திங்கன்னா சுக்கிரன், அவர் 3-10க்குரியவர். முதல்ல உங்களுக்கு ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வெளி மாநிலம் வெளியூர் சம்மந்தப்பட்ட பொது நபர்கள் அறிமுக காலகட்டம். தொழிலில் சம்மந்தப்பட்டதில் நிறைய விருத்திகள் ஏற்படுகிற காலகட்டம். இப்போ தொழில் சம்மந்தப்பட்ட எடுத்து விளம்பரப்படுத்துதல், தொழிலை விருத்திப்படுத்துதல், கொடுக்க வேண்டிய பணங்கள் எல்லாம் கொடுத்தல், இது மாதிரி விஷயம் நடக்கும். முதல்ல தொழில் சம்மந்தப்பட்ட வளர்ச்சிக்கு அற்புதமான காலகட்டம். உங்களுக்கு பக்க பலமாக இருக்குது இந்த குரு தாங்க. 11இல் குரு பகவான் வலுவாக இருக்கும் காலகட்டத்தில் மனதில் எண்ணிய காரியமெல்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடியதான் உறுதுணையாக இருக்கும். 11 5ஆம் இடத்தை 5-7 அப்போ நாங்கள் போய் யாரெல்லாம் பேசணும், முக்கிய நபர்கள் சந்திக்க வேண்டியது, அனைத்து விஷயத்துக்கும் உறுதுணையாக இருக்கிறது. 3ஆம் இடத்தை வந்துட்டாலே கம்யூனிகேஷன். சார், இப்போ இந்த நேரத்தில் சினிமாவில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, விளம்பரம் கொடுக்குறவங்களுக்கு அற்புதமாக இருக்குது. இந்த நேரத்தை வளர்ச்சிகரமாக மாற்றிக்கலாம். பொதுவாக ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, கலைத்துறை, ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா இது கலைத்துறை, சினிமா இல்லாமல் மீடியா மட்டும் இருக்கேன்பாங்க. இந்த இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், ஃபேஸ்புக், யூடியூப் இதன் வளர்ச்சி அடைகிற காலகட்டமாக வந்திருக்கிறது. ஒரு கோல்டன் டைம். அப்போ சார் ஜெயிச்சிருவானா? நிச்சயமாக. இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். 8இல் சனி பகவான் வலுத்திருக்கும் காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற பழைய துணிமணிகள், பழைய குப்பைகள் எடுத்து போடணும். ஒரு சிம்பிள் பரிகாரம் சொல்கிறேன். இந்த அஷ்டமி சனிக்கு உங்கள் வீட்டு டாய்லெட்டை நீங்களே க்ளீன் பண்ணுங்கள். இந்த அஷ்டமி சனி வேலை செய்யாது, நல்லதாக வேலை செய்யும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லணும். ஏன்னால் 8ஆம் இடம் இங்கே கழிவு பொருள். 8இல் சனி பகவான் இருக்கும்போது வீட்டிற்கு டாய்லெட்டை மீன் பண்ணோம். அது சம்மந்தப்பட்டது இடித்து கட்டுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லை க்ளீன் பண்ணுறது மாதிரிலாம் வரும். இதை செய்து பார்த்தால் உங்களுக்கு அந்த விலகிவிடும். வீட்டுக்கு பழைய துணிமணிகள்லாம் எடுத்து வெளியே போட்டுருங்கப்போ. இதற்கு கந்த சஷ்டி கவசத்தை உறுதுணையாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். முருகர் வழிபாட்டில்
ஒரு முறை கந்த அலங்காரம் பார்த்து விட்டு பின்னர் ராஜ அலங்காரமோ இல்லை ராஜமுருகன் அலங்காரமோ இல்லை வேறு அலங்காரமோ பார்த்தால் அவ்வளோ செழிப்பாக ஜெயித்து விடுவீர்கள். இதுதான் இந்த அடிப்படை சூட்சம்சம். ரைட். இப்போ சார் வேலை சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு யோக பலனாக வேலையில் நிறைய கற்றுக்க வேண்டிய யோகம், வேலை சம்மந்தப்பட்டது நிறைய மாறுதல் இருக்குது. திடீர்னு ப்ராஜெக்ட் மாறும், இந்த வேலையில் பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவங்க வேலை கிடச்சிரும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பர்டன் இருக்கும். என்ன சார் ஒர்க் பர்டன் வருது, பட் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நிறைய சிம்மராசிக்காரங்க வேலையை விட்டு தத்தளித்து சில காலம், இப்போ வேலையை விட்டு தான் திருப்பி பிடிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அற்புதமான காலகட்டங்கள். என்ன ஹெல்த் வைஸ் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த் வைஸ் நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது, அதை பேசுகிறேன். இப்போ வேலைக்கு சுபமாக இருக்குது. ஒரு சில வேலை நேரமே பார்த்திங்கன்னா பகல் இரவு அது மாதிரி உழைக்கிற மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இதற்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் வராமல் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச வேலையாக வீட்டுக்கு அருகில் ஒரு 2-3 செடிகள் வச்சு ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்டதோ, ஒரு ஆடு மாடு கோழி வளர்ப்போ, சனியோட காரகத்துவத்தை கையில் எடுங்க. இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு, கேமரா சனிச்சந்திரன்னா டெக்னாலஜி அதுன்னு அர்த்தம், 2-3 ஃபோட்டோஸ் போய் மாறி மாறி ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இதெல்லாம் ஒரு வாழ்வியல் பரிகாரம். எடுத்து பார்த்துட்டு தான் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ரைட். இப்போ மாணவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா படிப்பில் லைட்டாக மறந்து இப்போ தான் அப்படியே பூஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. எழுத்து வகையில் சூப்பராக வரப்போகிறாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் சூப்பராக இருக்குது. இதில் IELTS டோஃபல் GRE இந்த மாதிரியும் சக்ஸஸ் ஆகும். அப்புறம் நீட் எக்ஸாம் இந்த மாதிரி ப்ராசஸுக்கும் அற்புதமாக இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம் எது எழுதினாலும் இப்போ இது உங்களுக்கு ஒரு நல்லபடியாக இருக்கும். ஒரு சிலர் CSIR எக்ஸாம் எழுதுறாங்க, ட்ரை பண்ணுவாங்க. அற்புதமாக இருக்கிற காலகட்டமாக இருக்குது. கோல்டன் டைம். வேலை நடக்குமா நிச்சயம். ஏன்னா கடின உழைப்பின் மூலம் பெனிஃபிட் அடைய வேண்டிய காலகட்டம் 11 இருக்கிறது காட்டுது. ரைட். இன்னும் பேசுவோம். அதற்கு முன்னாடி இருக்கா ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பார்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா அது ப்ராக்டிக்கல் கைடுங்க. அதாவது வேதிக் அஸ்ட்ராலஜியில் அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய காலகட்டத்துக்கு அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப டீப்பாக புரிஞ்சிங்கன்னா யாருக்கு என்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சா நல்லாயிருக்கும், யாருக்கு என்ன மாதிரி வண்டியை இதை சூஸ் பண்ணணும், என்ன கலர் கரெக்டாக இருக்கும், வீட்டோட அமைப்பு என்ன, வாஸ்து, அந்த வாஸ்து இதெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணலாம். அப்போ இது கிரக ரீதியாக எப்படி எடுக்கிறது, ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு எப்படி வாஸ்து வீட்டில் குறையான்னு கேட்குறது, வீட்டு பக்கத்தில் இந்த பொருள் இருக்கான்னு கேட்குறது, அதோட அடிப்படை ப்ரிலிமினரி ஸ்கிரிப்டிங் தான் இருக்குது. கிரகங்கள், கிரக சேர்க்கைகள், நட்சத்திர சூட்சுமங்கள் எப்படி இணைக்கும் முறைகள், பாவங்கள், டிவிஷனல் சார்ட் பற்றிலாம் இருக்குது. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரைட். அடுத்த விஷயத்துக்கு போவோம். சார் இந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்டது பொதுவாகவே திருமணத்துக்கு கவனமாக போட வேண்டிய ராசி இந்த ராசி தாங்க. என்ன சார் குரு வந்தப்புறம் தான் நிவர்த்தி ஆகுது. நிறைய பேர்த்துக்கு திருமண பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நின்னது இந்த சிம்ம ராசி. இன்னொரு ராசியும் இருக்குது. நிறைய பேர்த்துக்குங்க திருமண பேச்சுவார்த்தை போய் வர மாதிரி வந்து நின்றுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேச்சுவார்த்தை முடியும் நினச்சா மிஸ் ஆயிடுச்சு, ஆணோ பெண்ணோ. பொதுவாக இந்த நேரத்தில் ராகுக்கு எது பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு. இதே காலகட்டத்தில் என்ன ஒரு பரிகாரம் பண்ணாலும் பலிக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. இதில் ராகுகேது எங்களுக்கு இல்லைம்பாங்க, இல்லைன்னா கூட பண்ணணும். ஏன்னா சந்திரனுக்கு அடிப்படையில் ராகுகேது வந்து விட்டால் திருமணம் சம்பந்தப்பட்டது கோச்சார கிரகத்துக்கு ராகுகேது சர்பசாந்திகள் இல்லை புற்றுக்கு பால் வழிபாடுகள் பண்ணி தான் ஆகணும். இப்போ தான் காவல் தெய்வத்துக்கு வேண்டுதலாக இருக்கும். காவல் தெய்வத்துக்கு வேண்டுதல் இருக்குது சார், நான் அதை கொஞ்சம் வேண்டுதல் பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தங்க அந்த ஊர் காவல் தெய்வ வழிபாடு சைவ படைகள், அசைய படைகள் இதெல்லாம் மாறி வரும். அந்த மாதிரி எதாக இருந்தாலும் ஓகே. இப்பொழுது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த குரு பார்க்குறாங்க, குழந்தைக்கு சூப்பராக இருக்கும். உடல் எடை குறைக்கின்ற காலகட்டம். இதே காலகட்டத்தில் தான் ட்ராவல், கம்யூனிகேஷன், விளம்பரம் கொடுத்தல், ஃப்ளக்ஸு சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்கிறது. கடனை அடைக்க ஒரு வழி வரும். இந்த நேரத்தில் வட்டிக்கு வாங்கி பண்ணக்கூடாது. வட்டி வாங்கி சிக்கலில் மாற்ற காலகட்டமாக இருக்குது. இருக்கிற ரியாலிட்டி சொல்கிறேன். இப்போ நல்லதாகவே சொல்கிறது வேறு, ரியாலிட்டி சொல்கிறது வேறு. இப்போ ரியாலிட்டி, அதனால் கடன் தேவையான்னு பார்க்கணும். கட்டுக்குள் இருக்கும் கடன் உங்களை கட்டுப்படுத்திடும். அளவுக்கு மிஞ்சிய கடன் வேண்டாம். அப்போ குரு பகவான் உங்களுக்கு ஏழில் வக்கர நிவர்த்தி பட்டு பார்க்கறனால அணுகுமுறைகள் எல்லாமே இருக்கும். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டு இருக்கும். கடனை அடைக்க வழி பிறக்கும் பார்க்கலாம். சார் பிஸ்னஸில் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா டெவலப் பண்ணணும். 11 இருக்கிற குரு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா மூத்த சகோதரிகள், பூர்வீகமான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, ஒரு ஆன்மீக குருமார்கள், குழந்தைகள் வகையில் ஆதாயம் ஏற்படும். நிறைய பேருக்கு காதல் திருமணம் இப்போ தான் சக்ஸஸ். காதல் திருமணமாக கன்வெர்ட் ஆகிற காலகட்டம். பட் சின்ன பிரச்சனைகள், மனசஞ்சலம் ஏற்பட்டு தீர்வு வர மாதிரி இருக்குது. பொதுவாக லவ் மேரேஜ் தான் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மேரேஜ் டேட் கரெக்டாக போடுறதுக்கு, அது மேரேஜ் கூட பொறுத்திக்கலாம், மேரேஜ் டேட்டுக்கு போட்டு தான் ஆகணும். ஹெல்த்துக்கு தாங்க சின்ன தொந்தரவு வர மாதிரி இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கங்க. நிச்சயமாக ஜெயிச்சு வந்துடுவீங்க. வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.